இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒற்றுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் எதிர்பார்க்கும் வெற்றியை நாடு அடையாது. பல்லின மக்களிடையே இருக்கும் ஒற்றுமை மற்றும் சகிப்புத்தன்மை இல்லாமல் நமது நாடு எதிர்பார்க்கும் வெற்றியை அடைய முடியாது. குறிப்பாக இனவாத கருத்துகள் மற்றும் ஒற்றுமையை சீர்குலைக்கும் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்வதில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையும் சமரச போக்கும் அவசியமாகிறது. நாட்டின் தேசிய இலக்கை அடைவதற்கு இதுநாள் வரை மலேசியர்கள் அனுபவித்து வரும் அமைதியும் மக்களின் ஒற்றுமையும் தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். உதாரணத்திற்கு கடந்த ஆண்டு மற்றும் இவ்வாண்டு புள்ளி விபரங்களில் இருந்து நாம் காண்கிறோம். இந்த அண்மைய புள்ளி விபரங்கள் நாம் பெருமைப்படுவதற்கு அப்பாற்பட்ட முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளோம் என்பதை காட்டுகின்றன. இது அனைத்து தரப்பினர், அனைத்து மக்கள், அனைத்து இனங்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க ஊழியர்கள், வர்த்தகர்கள் என அனைவரின் ஒத்துழைப்பால் ஏற்பட்டது என்றார் அவர். ஒற்றுமை உணர்வோடு சீன புத்தாண்டை கொண்டாட வேண்டும் மாமன்னர். நாடு முழுவதும் சீன புத்தாண்டை கொண்டாடும் மலேசியர்கள் அனைவருக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜசரி சோஃபியாவும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை உணர்வு நிறைந்த சூழலில் சீன புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று மாமன்னர் தமது முகநூல் பதிவேற்றிய வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சீனர்களின் சந்திர நாள்காட்டியின்படி பிறந்திருக்கும் குதிரை ஆண்டு அவர்களின் நம்பிக்கையில் உற்சாகம், விடாமுயற்சி மற்றும் முன்னேற்றத்தை குறிக்கிறது. குதிரை ஆண்டில் மலேசியர்களின் பொருளாதாரம் மேம்படும் பிரதமர் நம்பிக்கை. நாட்டில் பொருளாதார செயல்திறனும் மக்களின் செழிப்பும் இவ்வாண்டில் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை கொண்டுள்ளார். குதிரை ஆண்டு வலிமை மற்றும் ஆற்றலின் அடையாளமாக இருப்பதாகவும் அது நாட்டின் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தும் என்று மலேசிய சீனர் சங்கம் மாசிசாவின் 2026 சீன பெருநாள் பொது உபசரிப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அன்வார் தெரிவித்தார். இந்த குதிரை ஆண்டு அதிக புத்துணர்ச்சியூட்டும் வளர்ச்சியை தூண்டும் நெருப்பு குதிரை ஆண்டு என்று நான் சொல்வேன். இந்த குதிரை வலிமை மற்றும் சிறந்த ஆற்றலை குறிக்கிறது. அதோடு மலேசியர்களின் பொருளாதார செயல்திறனும் வளர்ச்சியும் இவ்வாண்டு சிறப்பாக இருக்கும் என்பதை இது காட்டுகிறது என்றார் அவர். இனம் மற்றும் மதத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து மலேசியர்களையும் உட்படுத்திய இந்த பொது உபசரிப்பு நாட்டு மக்களின் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஈப்போவில் வெள்ளம், மேருராயா, புந்தோங் உட்பட பல பகுதிகள் பாதிப்பு. பேராக் ஈப்போவில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்த பலத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் கம்போங் மஞ்சோய், கம்போங் தெங்கு உசேன், மேருராயா, புந்தோங் உட்பட பல பகுதிகள் பாதிக்கப்பட்டன. பலரின் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் உட்பட பாதிக்கப்பட்டவர்களை மீட்பு குழுவினர் பாதுகாப்பாக வெளியேற்றினர். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட B40 பிரிவை சேர்ந்த மக்களுக்கு உடனடி உதவிகள் வழங்க தகுந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் தெரிவித்தார். அதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் உதவிகள் கிடைப்பதற்கு போலீஸ் புகார் செய்யும்படி அவர் ஆலோசனை கூறினார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈப்போவில் இதேபோன்ற வெள்ள நிலைமை ஏற்பட்டது. எனினும் இம்முறை பாதிப்பு சற்று கூடுதலாக இருப்பதாக இந்தியர் குடியிருப்பு பகுதியான கம்போங் தெயிலியில் பல ஆண்டு காலமாக வசித்து வரும் சிவகாமி தெரிவித்தார். மேலும் தனது மாற்றுத்திறனாளி மகளுடன் வசித்து வரும் மிடா அமித் தாம் எதிர்நோக்கி வரும் சிக்கலை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். இண்டிகோ ஈரான் அமெரிக்கா மோதலினால் 4 விமான பயணங்களின் நீட்டிப்பு. ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல்களின் காரணமாக இந்திய விமான நிறுவனமான இண்டிகோ வரும் மார்ச் 28ஆம் தேதி வரை 4 அனைத்துலக விமான பயணங்களின் ரத்து நடவடிக்கையை நீட்டித்துள்ளது. திபிலிசி, அல்மாட்டி, பாகு மற்றும் தாஷ்கண்டுக்கான பயணங்களை முன்னதாக கடந்த ஜனவரி மாத இறுதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரை அவ்விமான நிறுவனம் ரத்து செய்திருந்தது. ஈரான் வான்பரப்பில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு தங்களின் முன்னுரிமை என்று இண்டிகோ நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் நடப்பு சூழ்நிலையை தொடர்ந்து கண்காணிக்கும் அதேவேளை இடையூறுகளை குறைக்கும் பொருட்டு பயண அட்டவணைகளை தமது தரப்பு மதிப்பாய்வு செய்யவிருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இண்டிகோ உட்பட ஏர் இந்தியா நிறுவனமும் ஈரானிய வான்வழியை பயன்படுத்துவதை நிறுத்தியுள்ளன. குவாந்தானில் கொலை சம்பவம், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பலி. பஹாங் குவாந்தானின் லோரோ செராந்திங் தாமாய் பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று காலை ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 இறந்த நிலையில் கிடந்ததை அடுத்து அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. காலை மணி 7க்கு நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 3 மற்றும் 4 வயதுடைய 2 சிறுமிகளுடன் அவரின் பெற்றோர் மற்றும் பாட்டி ஆகியோரை உயிரிழந்தவர்கள் என பஹாங் மாநில போலீஸ் தலைவர்
டாக்டர் ஸ்ரீ யாஹ்யா ஒத்தமான் தெரிவித்தார். முறையே 32 மற்றும் 28 வயதுடைய கணவன், மனைவி மற்றும் அவர்கள் பிள்ளைகளின் உடல்கள் படுக்கை அறையில் கண்டெடுக்கப்பட்ட வேளையில் 55 வயதுடைய பாட்டியின் உடல் சமையல் அறையில் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வதற்கு முன்னதாக 32 வயதுடைய அவ்வாடவர் தனது மனைவி, தாயார் மற்றும் 2 பிள்ளைகளை கத்தி என சந்தேகிக்கப்படும் கூர்மையான ஆயுதம் கொண்டு தாக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சீன பெருநாள் கொண்டாட்டம் சுற்றுப்பயணிகளுக்கு உற்சாக வரவேற்பு. இவ்வாண்டு சீன பெருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நேற்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA-விற்கு வருகை புரிந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. வருகை தளத்தில் டூரிசம் மலேசியா ஏற்பாடு செய்திருந்த இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் சீன இசைக்கருவிகளுடன் அவர்களின் பாரம்பரிய சிங்க நடனங்களும் இடம்பெற்றன. சீன புத்தாண்டு மற்றும் TMM 2026 எனப்படும் 2026 மலேசிய சுற்றுலா ஆண்டு என்ற கருப்பொருளில் தயாரிக்கப்பட்ட சுமார் 3000 நினைவு பரிசு பைகளை மலேசியா வந்தடைந்த சுற்றுப்பயணிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்ற சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சர் டத்தோ தியோங் ஹிங் சிங் பயணிகளுக்கு நினைவு பைகளை வழங்கினார். நேற்று செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் நடைபெற்ற சீன புத்தாண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். KLSCAH பாதுகாப்பை ஆராய செயற்குழு உருவாக்கம். கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் சீன வர்த்தக சம்மேளன மாநாட்டு மண்டபம் KLSCAH-இல் நேற்று காலை நடைபெற்ற சீன புத்தாண்டு கொண்டாட்டத்திலும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். KLSCAH பாதுகாப்பிற்கான முயற்சிகளை ஆய்வு செய்து ஒருங்கிணைக்க ஒரு செயற்குழுவை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். சுமார் 100 ஆண்டுகள் பழமையான கட்டடத்தின் தேவைகளை இந்நடவடிக்கை கணக்கில் எடுத்துக் கொள்வதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர் சாங் லீ காங், சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் ஹிங் சிங், கூட்டரசு பிரதேசத்துக்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹன்னாயோ ஆகியோரும் வருகை புரிந்திருந்தனர். ஒன்றாக இணைந்து உணவு உண்ணும் லூ சாங் நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்ட போது நாட்டு மக்களின் அன்பையும் ஒற்றுமையும் அங்கு பிரதிபலித்தது.